ஒரு அடி உயரம் உள்ள தாள் இருக்குல்ல, தாள், செய்தித்தாள். இந்த ஒரு அடி உயரம் உள்ள தாளை நீ அப்படியே மறுசுழற்சிக்கு கடைக்கு கொடுத்துட்டீங்கன்னா 7 அடி உயரம் உள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுதுங்க. நம்ம அப்பா நம்மால் வரவர் ஒரு அடி உயரம் இவ்வளவு, இதுல இருந்து இவ்வளவு அடிக்க வச்சிருக்க செய்தித்தாள், தினத்தந்தியோ தினகரனோ ஏதோ ஒன்று, தினமணியோ மாலை மலரோ மாலை முரசோ அல்லது எந்த ஒரு தாள், நீ எழுதுற தாளை இவ்வளவு கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம மறுசுழற்சிக்கு போயிடுச்சுன்னா 7 அடி உயரம் உள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுதுன்ட்டு. அப்ப இவ்வளவு குப்பைகளை நீ இதே நகர் ஆர்கே நகரிலே, நகருக்கு பேர் எழில் நகர், 100 ஏக்கரில் குப்பை கிடங்கு இருக்கு. எப்பவுமே புகஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாலித்தீன் கொஞ்சம் வெயில் அடிச்சாலே டக்குன்னு பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நச்சு புகை காற்றில் கலந்து வரும்போது நம் மக்களுக்கு நுரையீரல் தொற்று, புற்று, கண்ணெரிச்சல், தோல் நோய் எல்லாம் வரும். அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியாது. அப்ப திடக்கழிவு மேலாண்மை என்ற ஒன்றே இந்த நாட்டில் கிடையாது. அதை பற்றி அறிவு இருந்தால் 10 நாளாக மக்களை வீதியில் உட்கார்ந்து போராட நிலைக்கு இந்த அதிகாரம் தள்ளி இருக்கும் நினைக்கிறியா? நீ தள்ளி இருக்கும் நினைக்கிற? எவ்வளவா பணம் இழக்கிறார்கள். இந்த கடற்கரையில் கட்டியிருக்க சமாதிக்கு எவ்வளவு கோடி சொல்லு? குறைஞ்சது 250 கோடி செலவு பண்ணிருப்பாங்கல்ல.